சக்தி. கடந்த கால தவறுகள். கடந்த கால தவறுகளை தூக்கி எறிந்துவிட்டு இனி நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். தலைமுறை தலைமுறையாக ஆன்மீகம் வளர வேண்டும். வாழையடி வாழையாக என் குலம் தழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். நாணயம். நாணயம் என்பது செய்கின்ற உலோகத்திலோ அச்சடிக்கின்ற காகிதத்திலோ மட்டும் இல்லை, சொல்கின்ற சொல்லில்தான் உள்ளது. 40 வயதிற்குள் உங்கள் பொல்லாத குணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். எத்தனை வயது வாழ்ந்தோம் என்பது பெரிதல்ல, எத்தனை பேருக்கு உபயோகமாக வாழ்ந்தோம் என்று நினை. உன் உள்ளத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும். இல்லையென்றால் உன் வாழ்வே ஏமாற்றமாகிவிடும். சோம்பேறிகளின் கூட்டம். அனைத்து துறைகளிலும் பற்றாக்குறை உண்டு. இன்று உழைப்பில்லை. உலகம் சோம்பேறிகளின் கூட்டமாக மாறி வருகிறது. தானும் செயல்பட மாட்டான், மற்றவர்களையும் செயல்பட விடமாட்டான். நிலையாமை உணர்வு. ஒருவன் பிறந்து வளர்ந்து சொத்து சேர்த்து புகழடையும் காலத்தில் உற்றாரும் உறவினரும் அவனை புகழ்ந்து பேசுவார்கள். வளர்த்த புகழ், சேர்த்த சொத்து இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆன்மா உடலை விட்டு பிரிந்து போன பின்பு மணிக்கணக்கில் காத்திருக்க மாட்டார்கள். சவத்தை எப்போது எடுப்பார்கள் என்றுதான் கேட்பார்கள். வாழ்க்கையின் நிலையாமையை எண்ணி புரிந்து கொண்டும் உணர்ந்து கொண்டும் வாழ வேண்டும். மேலான மனிதன். சாதாரண ஈ கண்ட பொருளில் மொய்க்கும். தேனீயோ இனிப்புள்ள பூவில் மட்டுமே மொய்க்கும். சாதாரண ஈ போன்றவன் மனிதன். பலவித எண்ணப்போக்கு உடையவன். காந்தம் கண்ட பொருளை ஈர்க்காது, துருப்பிடிக்காத இரும்பை மட்டுமே ஈர்க்கும். உன்னதமான பொருள்களை ஈர்ப்பவனே உயர்ந்தவன். உலகில் பல ரக அரசியல் உண்டு, பலவித பதவிகள் உண்டு. இவற்றால் ஈர்க்கப்படாமல் ஆன்மீகத்தால் ஈர்க்கப்படுபவனே மேலானவன். பச்சை மரம், காய்ந்த மரம். செவ்வாடை அணிந்துவிட்டால் மட்டும் போதாது. 10 வருடமாகத்தான் வருகிறோம். அம்மா நமக்கு எதையும் தெளிவாக எடுத்துச் சொல்ல மாட்டேன் என்கிறாளே என்று புலம்பாதே. நீ பச்சை மரம் போல மனம் கொண்டவனாக இருந்தால் எனது அருள் என்ற ஆணி பதியும். நீ பந்த பாசத்துடன் கூடிய காய்ந்த மரம் போல வருகிறாய். என் அருள் என்ற ஆணி எப்படி உன் மனத்தில் பதியும்? உங்களை வளர்த்து ஆளாக்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கட்டுப்பாடாகவும் ஒழுக்கத்தோடும் வளர்ப்பது போல உங்கள் தாயாகிய நானும் உங்களை ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாடோடும் வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதற்காகவே உங்களை எல்லாம் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி வருகிறேன். ஒருவரை இன்னார் பிள்ளை என்று உலகம் சொல்வது போல இவர்களெல்லாம் ஆதிபராசக்தியின் பிள்ளைகள் என்று உலகம் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொல்லும்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நெருக்கமாக உள்ள தொண்டன், வந்து போகிற பக்தன். கையில் பணமில்லை, அம்மாவுக்கும் மனமில்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை. 10 வருடமாக வருகிறேன். நேற்று வந்தவனுக்கெல்லாம் இந்த அம்மா அள்ளி கொடுக்கிறாள். இந்த அம்மா கருமி, கருணை இல்லாதவள், ஓரவஞ்சனைக்காரி என்று வாயளவில் என்னை திட்டி தீர்க்கிறான். நேற்று வந்தவனுக்கு அவன் கேட்கிறபடி கொடுத்து அனுப்பி வைத்து விடுகிறேன். இவனையோ உடன் வைத்து கொண்டிருக்கிறேன். இவனுக்கு என் சக்தியை எப்படி ஏற்றுகிறேன் என்பதெல்லாம் இவனுக்கு தெரியாது. பறவைகளுக்கும் கன்றுகளுக்கும் தாயின் அருகில் இருக்கும் போதுதான் அதன் அன்பு பாசம் தெரியும். தாய் அருகில் இல்லாத போதுதான் ஏக்கம் வரும். என்னுடன் இருப்பவர்கள் தாய் அன்பு என்ற நிழலில் வளர்கிறவர்கள். என்னிடம் வாங்கி கொண்டு விலகி போகிறவர்கள் அந்த அன்புக்கு ஏங்கி தவிக்கிறவர்கள். தலையாட்டி கொண்டு கேட்டால் மட்டும் போதாது. இங்கே நான் கூறுவனவற்றை தலையாட்டி கேட்டுக்கொண்டால் மட்டும் போதாது. ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்து கொண்டு தொண்டு செய்ய வேண்டும். உங்கள் தொண்டு வீண் போகாது. எனக்கு நீங்கள் செய்யும் தொண்டு எதுவும்
வீண் போகாது மகனே. யார் யாரெல்லாம் குடும்பத்தை விட்டு தொழிலை விட்டு தொண்டு செய்கிறீர்கள் எல்லாம் அறிவேன் மகனே. நீங்கள் செய்யும் தொண்டுகளும் இந்த தாய்க்கு தெரியும். உங்கள் தொல்லைகளும் தாய்க்கு தெரியும் மகனே. தூற்றுபவனை பற்றி தாயே உன்னை கண்டபடி தூற்றுகிறானே, திட்டுகிறானே, அவன் குடலை பிடுங்கக்கூடாதா என்று சிலர் நினைக்கலாம். குறைக்கிற நாய் குறைத்தபடியே இறந்து போகும். நெல்மணியும் அடக்கமும் விளைந்த நெல்மணி போல் தலைவணங்கி வாழடா மகனே. செல்லாத காசிலும் செப்பு உண்டு. எல்லோரையும் சேர்த்து கொண்டு தொண்டாற்று. இவனால் என்ன ஆகும் என்று எவனையும் நினைக்காதே. செல்லாத காசிலேயும் செப்பு உண்டு மகனே. மலை போல உள்ளம், மலை போன்ற நல்ல உள்ளமும் உண்டு. மலை போன்ற கள்ள உள்ளமும் உண்டு. அந்த நல்ல உள்ளத்திற்கு பலன் உண்டு. கள்ள உள்ளத்தை வெடி வைத்துத்தான் தகர்க்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.